வணக்கம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சூரியன் உங்களுக்கு ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். நார்மலாக அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவதும், 4ஆம் இடம் அப்படிங்கிறது எப்பயுமே சண்டை சச்சரவுகளை சூரியனுடைய தன்மையில் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால 17ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. அதுபோல் இந்த மாதத்திலே சனீஸ்வர பகவானும் 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான இந்த கும்பராசிக்கு பிரயாணம் பண்ண போகிறார். 13ஆம் தேதி அன்னைக்கு இது நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குவதாக அமைவது, தொழிலில் என்ன முன்னேற்றத்தை தருவதாக அமையும். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். இவர் இதுவரைக்கும் இருக்கிறது 5ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிறார். அவர் 6ஆம் இடமான கன்னி ராசிக்கு 28/7/2025 போகிறார். இதுவும் நல்ல நிகழ்வு, உங்களுக்கு லாபத்தை, லட்சுமி கடாட்சத்தை தருவதாக அமையும். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு உரிய புதன் அவரும் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்று அவர் 19ஆம் தேதி வக்கரம் பெறார். 19/7 அன்னைக்கு வக்கரம் பெறுவது உங்களுடைய ராசியிலே நல்ல ஒரு பலனை தருவதாக அமைகிறது. ஏனென்னா வக்கரம் பெற்ற உடனே இந்த ரிவர்ஸ் ஆக்ஷன்ஸ் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு உபாதைகள் இருப்பதெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலையை கட்டுக்கிறார். அதனால் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.